இன்றைய நாள் ஜூன் 8ஆம் தேதி 2024 சனிக்கிழமை, குரோதி வருடம் வைகாசி மாதம் 26ஆம் திருநாள், திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, திருத்தியை திதி. அதாவது ஒரு நல்ல காரியம், ஸ்கூலு, காலேஜு, இன்ஸ்டிடியூஷன்ஸு, குழந்தைகளை சேர்க்கறது, குழந்தைகள் ஒரு புது விஷயத்தை ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு பிராரம்போத்சவம்னு சொல்லுவோம், ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே திருத்தியை திதி அன்னைக்கு அது பண்ணும் பொழுது குழந்தைகள் நல்லா இருப்பாங்க, படிப்பு நல்லா வரும், ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் அது நல்லா வளரும், அக்ஷயம் மாதிரி வளர்ந்துட்டே இருக்கக்கூடிய அர்த்தம் அந்த திருத்தியை திதிக்கு மட்டுமே உண்டு. அதனால் இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். அது ரொம்ப முக்கியமாக பார்க்கும் பொழுது விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம், அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டாலாம் நல்லது. தேவையில்லாமல் பேச்சுவார்த்தைகள், வெளி ஊர், வெளி மாநிலம், அதே மாதிரி வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய நாள் சொல்லலாம். பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் கிடையாது. 1.25 மணி நேரம் மட்டும்தான் அந்த சந்திராஷ்டமங்கிறது உங்களுடைய வாழ்க்கை, அதாவது இன்றைய நாளில் லைட்டாக டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். மற்றபடி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம், உங்கள் வேலையை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம், எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான நாள்னு சொல்லலாம். ஏன்னா ராகு நின்ற நட்சத்திரம், புதன், பூஜைகள், புனஸ்காரங்கள், ஆன்மீகம், எழுத்து, நெட்வொர்க்கிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அண்ணன் தம்பி சகோதரர்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும். குடுக்கல் வாங்கலில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க. டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நிறைய பேர் இன்றைய நாள் உங்களுடைய நல்ல பெயரை, அதாவது உங்கள் பெயர் நல்ல பெயராக வெளியே அத்தனை பேரும் பேசின்னு இருக்கக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம். உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு அபாரமான பேச்சு திறமை, இனிமையான பேச்சு திறமை, ஒரு விஷயத்தை நல்ல விஸ்தீரணமாக நல்ல விரிவாக பேசக்கூடிய ஒரு தகுதி. யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது, நீங்கள் அந்த விஷயத்தை எடுத்து உரைக்கும் பொழுது மற்றவங்க ஏற்றுக்கொள்ள வேண்டிய கண்டிப்பாக நிர்பந்தம் ஏற்படும். அற்புதமான பேச்சாற்றல், வாக்சாத்துரியம் இருக்கக்கூடிய நாள். அதனால் குடும்பத்தில் எந்த விஷயத்தை வேணால் ஈஸியாக நீங்கள் சொல்லி புரிய வைக்க முடியும். அதே மாதிரி பண வரவுகள் தாராளமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கொக்கே சுப்பிரமணிய சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு லக்னத்தில் ரொம்ப அற்புதமான கிரக சஞ்சாரங்கள் நடந்துட்டு இருக்கிறது. ராகுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய திருவாதிரை நட்சத்திரமான அந்த ராகு இன்றைய நாள் பார்க்கும் பொழுது கேட்டை நட்சத்திரத்தில் பிரயாணம் செஞ்சுட்டு இருக்கார், சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். ஸோ பேசிக்கலாக இன்றைய நாள் ரொம்ப அற்புதமான அறிவுத்திறன், அறிவாற்றல் பிரம்மாண்டமாக இருக்கும். நிறைய பேருக்கு எழுத்து சம்மந்தப்பட்ட துறைகளில் இன்றைய நாள் நிறைய பேருக்கு விருதுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பட்டமளிப்பு விழா, சர்டிஃபிகேட் வர்றது, புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். யாரெல்லாம் இசை கலைஞர்கள் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் இன்றைய நாள் பெரிய ஒரு சம்பாவனை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், ரெம்யூனரேஷன் சூப்பராக செட் ஆகும். இன்றைய நாள் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தும் போது எந்த கான்ட்ராக்டாக இருந்தாலும் சரி நடத்தி முடிக்கக்கூடிய, எழுத்து ரீதியாக பெரிய சக்சஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள் சொல்லலாம். இன்றைய நாள் பொதுவாகவே எந்த விஷயத்தையுமே பிரயாணம் செய்யாமல் முடிவெடுக்க முடியாது. எந்த விஷயத்தையுமே பொறுமையாக நிதானமாக ஆலோசித்து செய்யக்கூடிய ஒரு அருமையான நாள் சொல்லலாம். இன்றைய நாள் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் எல்லாமே ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு வெளிநாட்டிலேருந்து வெளியூர்லேருந்து ஒரு முக்கியமான எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏகப்பட்ட பேருக்கு இன்றைய நாள் வண்டி வாகனங்களில் மெயின்டெனன்ஸ் செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. அது ஒரு பெரிய பிராரப்த கர்மா. அது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய ஆபத்து வராமல் இருக்கும்னு சொல்லணும். ரெண்டு நாள் அண்ணன் தம்பி சகோதரர்கள் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம், அவளுக்கெல்லாம் ஒரு நல்ல செலவு செய்யக்கூடிய, அவங்க மனசை குளிர்விக்கக்கூடிய நல்ல நாள். ஆன்மீகத்தை இன்றைய நாள் நிறைய போற்றக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனிதரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் சமூகத்தில், உங்கள் சொசைட்டியில் அவர் பெரிய டான் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் பெரிய ஒரு ஆள். அவரை இன்றைய நாள் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அலைந்து திரிந்து பல காரியங்களை கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். இன்றைய நாள் நிறைய பேரை பார்ப்பீங்க. மிகப்பெரிய எதிர்பார்க்கக்கூடிய பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு சம்பள உயர்வு, பர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸு இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு குவார்ட்டர் முடிஞ்ச உடனே வர வேண்டிய ரொம்ப முக்கியமான பணம் இன்றைய நாள்லேருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ரொம்ப முக்கியமாக இன்றைய நாள் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய விரிசல்கள் எல்லாமே ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள். யாருமே பகையே கிடையாது எனக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி
ஒரு அற்புதமான நாளாக இருக்கப்படுது. வெளி மாநிலம் அல்லது வெளியூர் செல்லக்கூடிய நபர்களுக்கு என்னால் பெரிய அதிர்ஷ்டம் காத்துருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூவராக சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு மருத்துவர்களுக்கு இன்றைய நாள் பிரம்மாண்டமான நாள். அதுவும் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கக்கூடிய நபர்கள், பெடியாட்ரிஷனாக இருக்கக்கூடிய நபர்கள், அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக பார்க்கும்பொழுது உங்களுடைய ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் மாத்திரை மருந்து மூலியமாக ஒரு அதிர்ஷ்டம். நான் ஒன்று நினச்சேன், அந்த மாத்திரை போட்டோன்னா அந்த பிரச்சனையே காணாமல் போயிடுச்சு. டாக்டர் வயிறு வலிக்குது டாக்டர் அப்படின்னு நிறைய இடத்துல போய் கேட்டிருப்பீங்க. அந்த வயிறு வலியிலேருந்து தலைவலியிலேருந்து எல்லாமே காணாமல் போகக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமாக தன்வந்திரி வழிபாடு பண்ணுங்கள். முடிஞ்சால் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பிராப்தம் இன்றைய நாள் உருவாகும். நீங்கள் 10 பேருக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய நாள். இந்த ராகு நின்ற நட்சத்திரம் புதனாக இருக்கும்பொழுது நிறைய பேருக்கு லங்ஸில் நிறைய நீர் கோத்துக்கும், சளி கோத்துக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் என்னால் ஓரளவுக்கு தீர்வு காணக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தன்வந்திரி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள். நிறைய பேருக்கு இன்றைய நாள் கிருஷ்ண பரமாத்மா சாட்சாத் ஒரு மனுஷனுடைய ரூபத்தில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ராகு நின்ற நட்சத்திரம் புதன்னா பார்க்கறக்கு வேற ஒரு மொழி பேசக்கூடிய மனிதராக இருக்கலாம், பார்க்கறக்கு வேற ஒரு பிம்பத்தில் இருக்கக்கூடிய மனிதராக இருக்கலாம். ஆனால் அவர்கள் மூலியமாக இந்த நாள் பெரிய ஆனந்தத்தை, பேரானந்தத்தை காணக்கூடிய நாள். நல்ல தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ஒரு தீர்வு காணக்கூடிய அற்புதமான நாள். எந்த டென்ஷன், எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை எடுத்து பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வேலை இழந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு அருமையான வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இன்றைய நாள் மிக அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு ஆன்மீக பிரயாணங்கள் மிக அதிகமாக செல்வீர்கள். இன்னும் பிரயாணம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கொஞ்சம் முடிஞ்ச நாள் ஜன்னல் ஓரத்தில் உட்காந்து காற்று வாங்கிறது, துளசி செடியை பார்க்கறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த சயனன் பத்மநாபன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமாக அண்ணன் தம்பி சகோதரரிடையே இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள் அதிகரிக்கும். ஒரு விஷயத்தை எது சொல்லக்கூடாது, எந்த கம்யூனிகேஷனை செய்யக்கூடாதோ அதையே மறுபடியும் செய்யணும்னு தோணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் வந்து கரெக்டாக கையில் வச்சுருப்பாங்க. சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த ட்ரெயினில் போகும்போது அந்த மொபைலை வந்து இப்படியே வெளியே காட்டிகிட்டே போயிட்டு இருப்பாங்க. நமக்கு மனசில் என்ன தோணுன்னா, அவன் வச்சுருக்கிற மொபைலை தட்டி விடணும் அப்படிங்கிற எண்ணம். இந்த மாதிரிலாம் அந்த சில்மிஷம் பிடிச்ச வேலைகள்லாம் நிறைய இன்றைய நாள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒரு சின்ன ஒரு தெரியாத பிரச்சனை, மனசில் புரியாத பிரச்சனைலாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. குடுக்கல் வாங்கலில் எந்த டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் சைன் போடணும். இன்றைய நாள் நீங்கள் போடக்கூடிய சைனில் சின்ன ஒரு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள், இன்னும் எழுத்து பிழை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருதங்க சைலேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசியில் இது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிம்மதியாக இருக்கக்கூடிய நாள். இன்றைய நாள் கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும். யாரெல்லாம் இசை கலைஞர்கள் இருக்குங்களோ, சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட துறைகள், ஹார்ட்வேர் கடை வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் அத்துணை பேருக்குமே நல்லா இருக்கும். வியாபாரம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஏன்னா நிறைய ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகும். ஏன்னா உங்களுடைய தனுசு ராசி அல்லது லக்னத்துக்கு பார்க்கும்பொழுது 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம். காலபுருஷனுக்கு பார்க்கும்பொழுது 3ஆம் இடம். 3, 7 கூடிய பாவகங்கள் நல்லா அமைஞ்சிடுதுனாவே லைஃப்பில் மனசில் இருக்கக்கூடிய வேதனைகள் எதுவாக இருந்தாலும் கண்டினியூ ஆகாது, அப்படியே டிஸ்கனெக்ட் ஆகிடும். உடம்பில் இருக்கக்கூடிய நோய் வரைக்குமே 3, 7, 11 கூடிய பாவகங்கள் வேலை செய்யும்போது டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ரொம்ப அற்புதமான நாள்னு சொல்லலாம். நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா விஷயமே நல்லா செட் ஆகும். நிறையா பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இந்த நாள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருமே உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களுக்கு சப்போர்ட்டாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மக்கர ராசியில் இது மக்கர லக்னம் சார்ந்தவர்களுக்கு எல்லாத்துலேயுமே சண்டை போட்டு தான் இந்த காரியத்தை பண்ணணுமா அப்படிங்கக்கூடிய எண்ணம். யாரெல்லாம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு குழந்தைகள் சும்மா இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் வேலை கிடைக்கும். யாரெல்லாம் உணவுத்துறைகளில் நான் சாதனை புரிய வேண்டும், மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு அமைதியாக உட்காந்துருக்கக்கூடிய நபர்களுக்கு அருமையான வேலை கிடைக்கும். நிறைய பேருக்கு ஒரு பர்மனண்ட்டான வேலை கிடைக்கக்கூடிய பிராப்தம். நிறைய பேருக்கு அப்பார்ட்மெண்ட்டில் குடிபெறக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேருக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டை விற்றுட்டு புதுசாக ஒரு வீடு வாங்கக்கூடிய பிராப்தம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லட்சணமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய வேலையை எடுத்து பார்க்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் போகிறேன். 2 நாள் எல்லாத்தையுமே சக்ஸஸ் கொடுக்கும். எல்லார் மேலேயும் டவுட் வரும், எல்லாரு கூடயும் போட்டி போடணுங்கிற மனப்பான்மை உருவாகும். ஆனால் 2 நாள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்துருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தன்வந்திரி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு பஞ்சமஸ்தானம்ங்கிறது நல்ல ஆக்டிவில் இருக்குது. 2, 5 கூடிய பாவகங்கள் செயல்படுகிறது. பொதுவாகவே வாக்கினால் நீங்கள் செய்யக்கூடிய தொழில், அதாவது உங்கள் பேச்சினால் நீங்கள் செய்யக்கூடிய தொழில், அட்வொகேட்ஸ் ஆகட்டும், ஆடிட்டிங் ப்ரொஃபஷன் ஆகட்டும்,
மந்திர உச்சாடனங்கள் செய்யக்கூடிய பிராமணர்களுக்காகட்டும் அத்துணை பேருக்குமே நல்லா இருக்கிறது. இந்த நாள் பொதுவாகவே குழந்தைகள் ரொம்ப தீர்க்கமாக இருப்பாங்க, குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நல்லா நடக்கும், குழந்தைகளோட ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நிறைய விஷயங்கள் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகிறது. குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கிறதுனால எந்த விஷயத்தையுமே கஷ்டப்படாமல் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். அது ஒரு பெரிய யோகியத்த அம்சம், எல்லாருக்கும் அப்படி வராது. இன்றைய நாள் முருகப்பெருமான மனசார வழிபாடு செய்யும் பொழுது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உடல்நிலைகள் ஆரோக்கியத்திற்குரிய பிரச்சனைகள் குறைபாடுகள் எல்லாமே தீர்ந்து போகக்கூடிய அகலக்கூடிய அற்புதமான நாள். ஏன்னா லக்னத்துல ராகு ஓடின்னு இருக்கு. அந்த ராகு இன்றைய நாள் பார்க்கும் பொழுது புதனுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ரேவதி நட்சத்திரத்துல பிரயாணம் செஞ்சுட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமாக வீடு மனை வாகனங்கள் சுகமில்லாமல் தவிப்பது, வேற வீட்டுக்கு போகிறது, இடம் மாறுறது, ஹோட்டலில் தங்குறது, வீட்டில் ஏதோ பிரச்சனை ஓடின்னு இருக்கிறது, இது எல்லாமே ஓரளவுக்கு தீர்வு காணக்கூடிய நாள். பொதுவாகவே இந்த நாளில் பார்த்தீங்கன்னா செஸ்ட் சம்மந்தப்பட்ட லங்ஸ் சம்மந்தப்பட்ட கன்ஃபெக்ஷன், அதே மாதிரி இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் காணாமல் போகக்கூடிய நாள். எந்த ஒரு பயம் கலக்கமின்றி ஒரு விஷயத்தை தைரியமாக ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். அம்மாவோட உடல்நிலைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பாதிப்பு நிவர்த்தியாகும். கொஞ்சம் பொறுமையாக பிளான் பண்ணுங்க, கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். எந்த விஷயத்தையுமே ஒரு கோட்பாடுகள் ஒரு ரூல் பிரகாரம் வச்சு நடக்கும் பொழுது அது உங்களுக்கு பொருளாதாரத்தை ஈட்டி கொடுக்கும். ரூலே கிடையாது, எப்படி வேணால் போகலாம், எப்படி வேணால் இருக்கலாம் அப்படின்னா கரெக்டான ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி வராது. இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லலாம். இந்த நாள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். பொறுமையாக இந்த ஒரு நாளில் நீங்கள் கடத்துறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி பூஜை செய்வது, சத்யநாராயண சுவாமியை வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கரு நீல நிறம். இன்றைய நாள் யாருக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமான ராசிகளில் நம்பர் 1 துலாம், நம்பர் 2 கும்பம், நம்பர் 3 மிதுனம். மற்ற அத்தனை பேருக்குமே அவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக ஜெயிக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவன் திரோணகுண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.